3 பெரிய வெங்காயத்தை நான் இப்படி திக்காக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு முழு பூண்டையும் எடுத்து பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகாவும் பாதியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். என் அன்பு வணக்கம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க தோசைக்கல்லையே தான் நம்ம இன்றைக்கி சட்னி பண்ண போகிறோம். நீங்கள் வெங்காய சட்னி பண்ணியிருப்பீங்க, தக்காளி சட்னி பண்ணியிருப்பீங்க, ஆனால் இப்படி பண்ணியிருப்பீங்களா? சூப்பராக இருக்கும், பண்ணி பாருங்கள். வறுத்து இடித்த அந்த மிளகா பொடி வாங்கினேன். அந்த பொடி பார்த்தீங்கன்னா குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன். குழம்புக்கு, சாம்பாருக்கு, நான் குழம்புன்னு சொல்கிறது வந்து அந்த காரக்குழம்பு, வெத்த குழம்பு அதெல்லாம் சொல்கிறேன். அப்புறம் சாம்பாருக்கு, ஏன் பொரியலுக்கெல்லாம் உருளைக்கிழங்கு பொரியல், சேனைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், பீன்ஸு, வெண்டைக்காய் பொரியல் எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. ரசத்துக்கு போடலாம். ஏன் தோசை இட்லிக்கு வந்து நான் அதை போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தொட்டு கூட சாப்பிட்றேன். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. நான் சொல்கிறேன், இட்ஸ் வெரி டேஸ்டி. சிவராமன், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. 1 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டில் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. முதல்ல நான் பூண்டை பாதி வெட்டினதை முதல்ல இங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச வெங்காயத்தையும் அப்படியே சுற்றி நான் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பையும் நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேலேயே. பூண்டில் நல்ல கலர் மாதிரி வரும்போது நம்ம இப்படி திருப்பி வச்சுக்கலாம். இந்த கலர் வருது இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். எடுத்து இப்படி வச்சுட்டு நம்ம மிச்சம் இருக்க பாதி பூண்டையும் வெட்டி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுவும் நல்ல கலராக ஆயிடுச்சு, வந்துடுச்சு. இது கலர் வர்றது மட்டும் இல்லை, இது நல்லாவும் வெந்துடவும் செஞ்சிடும். பாருங்கள், பூண்டு ஆல்ரெடி அழகாக அதுலேருந்து வெளியவே வருது பாருங்கள். வா. ஸோ இதையும் எடுத்து அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுலேயே திருப்பியும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கடுகு, அதோட 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பையும் நான் சேர்த்துக்கிறேன். அதோட 2.5 டேபிள் ஸ்பூன் நான் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதை அப்படியே இது பண்ணிக்கலாம். என்ன மனம் வருது, வாவ், அமேசிங். ஓகே, இது 2 மினிட்ஸு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், இதில் போட்டு அரைச்சிக்கலாம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், காஞ்சி மிளகாவும் நான் வதக்கியிருக்கேன், பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாவிலேருந்து வர காரத்தோட அந்த ஃப்ரெஷ்னஸ் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் 1 போட்டிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து உங்களுக்கு காரம் எந்த லெவலோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து வெங்காய பூண்டு சட்னி இல்லை வெங்காய சட்னி நீங்கள் எப்படி வேணால் அரைச்சிருப்பீங்க, ஒரு கடாயில் போட்டு பண்ணியிருப்பீங்க. இதில் கேரமலைசேஷனோட லெவல் வந்து ரொம்ப ஹையராக இருக்கிறதுனால டேஸ்ட்டு பல மடங்கு தூக்கலாக இருக்கும். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சும்மா இப்படி பண்ணாலே எல்லாமே வெளியே வந்துடும். ஸோ இந்த பூண்டெல்லாம் வந்துடும். ஸோ இப்போ நம்ம தொலியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் எடுத்து திருப்பி இதுலேயே நான் வச்சுக்கிறேன். ஒரு கோலி சைஸு புளியையும் நான் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் நான் காயப்பொடி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மிளகு தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் மிளகு சேர்க்கணுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இதோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்களும் எந்த உணவு செஞ்சாலும் மிளகு சேர்க்க ஆரம்பிச்சிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். ஓகே, இது கண்டிப்பாக இப்போது அரைஞ்சிருக்கும். ஸோ பாருங்கள், எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக சூப்பராக செம்மையாக இருக்கும். இது என்ன தான் நீங்கள் அரைச்சாலும் நம்ம இந்த தாளிப்பெல்லாம் அந்த பருப்புலாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பைட் இருக்கும். நல்ல காரமாக வெங்காய பூண்டு கார சட்னி ஃபேண்டாஸ்டிக்காக இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம இதை தட்டிக்கலாம்.
நம்ம எடுத்து வச்சுருந்த கொஞ்சம் தாளிப்பை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபென்டாஸ்டிக் ஃபேபுலஸாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நார்மலாக பண்ணுறதை விட இது கண்டிப்பாக ஒரு ஸ்டெப் இல்லை 2 ஸ்டெப்பு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, கறி லீவ்ஸு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு பண்ணுங்கள். வாசம் அல்லம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, அப்போ என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.